அமெரிக்காவுல கிரீன் கார்டு வாங்கலாம்னு கனவு காண்கிறீங்களா? இனிமே அது அவ்வளவு ஈஸி இல்ல. புதுசா சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணி கிரீன் கார்டு வாங்க முயற்சி செய்றவங்களுக்கு அந்த உறவு உண்மையா இருந்தா மட்டும்தான் கிரீன் கார்டு கிடைக்கும்னு அமெரிக்க அரசு சொல்லியிருக்கு. ஏன்னா போலி திருமணங்கள் நிறைய நடக்கிறதால அதை தடுக்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ட்ரம்ப் ஆட்சி காலத்துல இருந்த மாதிரி கடுமையான சோதனைகளை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு அமெரிக்கர் ஒரு இந்தியரை கல்யாணம் பண்ணா அந்த உறவுக்கான ஆதாரத்தை நிறைய சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆதாரங்கள்ல வங்கி கணக்கு, வாடகை ஒப்பந்தம், புகைப்படங்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உறுதிமொழிகள் என நிறைய இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா கணவன் மனைவி உண்மையாவே ஒன்னா சேர்ந்துதான் வாழ்றாங்களான்னு பார்க்கத்தான். சமீபத்துல கூட இந்தியாவை சேர்ந்த ஆகாஷ் பிரகாஷ் மக்வானான்னு ஒருத்தர் போலி கல்யாணம் பண்ணி சிக்கியிருக்காரு. இவருக்கு சிறை தண்டனை, அபராதம் மட்டும் இல்லாம நாட்டை விட்டே வெளியேற்றப்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த புது ரூல்ஸ்னால இனிமே போலி வழிகள்ல கிரீன் கார்டு வாங்க முடியாது. ஒருவேளை கிரீன் கார்டு வாங்கினாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது மோசடி பண்ணியிருந்தா அவங்க நாட்டிலிருந்து வெளியேற்றப்படலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.